ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு our சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் சால்னா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சமாக தேங்காவை பூத்திருவி வச்சுக்கலாம். 2 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். கடாய் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நீட்டமாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ண வெங்காயத்தை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இதே எண்ணெயில் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணி 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பூத்திரி வச்ச தேங்காவை இதில் ஆட் பண்ணிவிட்டு இதெல்லாமே கொஞ்ச நேரம் வதக்கிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கிட்டு இதை ஆற வச்சுருங்க. ஆறின அப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கறியில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி இலை, 2 கிராம்பு, 2 பட்டை, 1 ஏலக்காய் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலாவும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்ச தக்காளியும் இதில் ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதங்க விடுங்க. தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் இது கொதிக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொதிச்ச அப்புறமா எடுத்து வச்ச சிக்கனை இதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு குக் ஆகட்டும். நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியனை இதில் ஆட் பண்ணிவிட்டு அதையும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச மசாலாவும் தேங்காய் பேஸ்ட்டும் இருக்குது. அது ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணிவிட்டு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கலந்துட்டு இது கொதிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்திக்கு டேஸ்டான சிக்கன் சால்னா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.